அவர் திரைப்பட பாடலாசிரியர் என்று நான் அவரை தெரிந்து கொண்டதை விட வேறு நல்ல கவிஞர், நறுக்கு கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள், அவரின் கவிதைகளை நான் பேச்சில் அதிகமாக பயன்படுத்துவதுண்டு. எனது புத்தக அலமாரியில் அதிகம் இருக்கும் புத்தகங்களில் அவரது கவிதை தொகுப்பும் இருக்கிறது. நானே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், கனமான அரசியலை படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மனதிற்கு இலகுவாக ஒன்றை நான் படிக்க வேண்டுமென்றால் அதில் சில கவிஞர்களின் புத்தகங்களை எடுத்து படிப்பேன். அதில் நான் முத்துக்குமார் அவர்களின் கவிதையும் ஒன்று என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவரை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்த போது ஒரு குடிசை வீட்டில் தமிழாசிரியரான என் தந்தையோடு புத்தகங்களோடு நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைதான் என்னை கவிஞராக்கியது என்று சொன்னார். ஆனந்த யாழை மீட்டியவர் இன்று தமிழகமே சோக யாழை மீட்டும் அளவிற்கு நம்மையெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். அவரின் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. அதனால்தான் அவரது மறைவு செய்தி உண்மையிலேயே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அது மட்டுமல்ல, ஒரு மருத்துவராக ஒரு நல்ல கவிஞரை ஒரு நோய் 41 வயதிலேயே கொண்டு போகிறது என்றால் அதையும் என்னால் ஒப்புக்கொள்ள முடிவதில்லை. நான் கலைஞர்களுக்கெல்லாம் கொடுக்கும் வேண்டுகோள், எப்படி திறமையை வளர்த்துக் கொள்கிறீர்களோ அதே போல உடல் நலத்தையும் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். எவ்வளவுதான் கவிதையை சித்திரமாக எழுதுபவர்களாக இருந்தாலும் உடல் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய இயலாது. அதனால் நான் முத்துக்குமார் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கும் அவரது குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது கவிதைகள் என்றும் வாழும். அவரைப் போலவே எளிய கவிஞர்களை உருவாக்குவதும் அத்தகைய கவிஞர்களை ஊக்கப்படுத்துவதுமே நாம் அவருக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்க முடியும். முத்தான கவிதைகளை சத்தாக கொடுத்து கொண்ட முத்துக்குமார் இன்று மறைந்திருக்கிறார். நம் கண்களில் கண்ணீரை தவிர வேறு எதுவும் அவருக்கு அஞ்சலியாக செலுத்த இயலாது என்றே நான் நினைக்கிறேன்.